பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் அவனே தான் நான் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய ஆளுநர் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் மனவளக்கலையில் 12 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர்கள். மனவளக்கலையில் அட்வான்ஸ் டிப்ளமா பயின்றுள்ளார்கள். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சி அளித்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல அறக்கட்டளைகளிலும் நேரிலும் இணைய வழி மூலமாகவும் வேதாத்திரிய தத்துவங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆழியாரில் நடைபெறும் எம்ஆர்சி போன்ற வகுப்புகளில் கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றியவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று அவனைதான் நான் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம், குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே, குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் பேசும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையல்ல. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், இணையதளத்தில் இணைந்துள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், சிறப்பானது ஒரு வரவேற்புரை அளித்த அம்மையார் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி நிறுவனத்தில் சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளம். அவனே தான் நான். அதாவது நான் யார் என்று அறிய வேண்டும் என்றால் முதல்ல அவன் யார் என்பதை உணர வேண்டும் என்றார் சாமி. நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் அவன் யார் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா அவனே நாம தான் இருக்கிறோம். ஏன் நான் யார் என்பதை நாம உணரணும் அப்படின்னா அவனே நாம வந்திருக்கிறோம் என்பதையே தெரியாம இருக்கிறோம் பாத்தீங்களா. அதனால நான் யார் என்ற ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆத்ம விசாரம், ஒரு தற்சோதனை எல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். நாம எவ்வளவு பெரிய பிறப்பு, எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது, நாமளே யாரு, நாமளே எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்றதே ஒரு அறியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மனித பிறவியால மட்டும்தான் இந்த ஆத்ம விசாரத்தை பண்ண முடியும். வேற எந்த ஜீவராசியாலையும் பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய அறிவு பெற்றிருக்க நாம இன்னும் அந்த ஆராய்ச்சிக்கே போகாம இருக்கிறோமேன்றதுதான் ரொம்ப கொடுமை. நாம அமைதியா வாழணும், நம்ம உறவுகள் நல்லா அமைதியா வாழணும், உலகமே நல்லா அமைதியா வாழணும்னா இந்த ஆத்ம விசாரம் கட்டாயம் அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஆத்ம விசாரம். அப்ப அமைதியை தேடி, நிம்மதியை தேடி, ரொம்ப பேரின்பமா சந்தோஷத்தை தேடி அலையிற எல்லா மக்களும் இந்த ஆத்ம விசாரத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த பேரின்ப நிலையையே அடைய முடியும். வேற எதனாலையும் முடியாது. அந்த ஆத்ம விசாரத்தை அடையும் போதுதான், நான் பண்ணும்போதுதான் அவனேதான் நான் அப்படின்ற எவ்வளவு பெரிய ஒரு பேரின்ப நிலை, அந்த இறைநிலையாக நான் வந்திருக்கிறேன்னா அப்போ அடையும் போது ஒரு ஒழுக்கம் நம்ம கிட்ட இருக்கும் பாருங்க. இந்த ஒழுக்கம் தான் ஒவ்வொரு மனிதர் கூடத்திட்டையும் இருக்கணும். இந்த ஒழுக்கம் தான் எல்லாருக்கிட்டையும் வரணும். அந்த ஒழுக்கம் மட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு நல்லொழுக்கம், இந்த உணர்வு வரும்போது எல்லாரும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனித குலமாக வாழும்போதுதான் ஆசான் அருள் தந்தையுடைய கனவு. நம்மளுடைய கனவுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நிம்மதியா இருக்கணும், நாம பீஸ்ஃபுல்லா இருக்கணும்,
நோய் நொடி இல்லாம இருக்கணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், இப்படி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளதான் நம்மளுடைய எண்ணம் விரிந்து இருந்திருக்கு. ஆனா ஆசான் அருட்தந்தையோ உலகம் வரிக்க விரிந்து இருக்கிறது, உலகமே அமைதியா எல்லாரும் இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே அடையணும்னா ஆத்ம விசாரம் அவசியம். அவனை நானாக, அவனேதான் நான் என்பதை அறிய வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ நமக்குள்ள ஏற்படைய ஒரு நல்லொழுக்கம் தான் இந்த ஒரு அமைதியையும், உலகத்துல ஒரு அமைதியையும், மனித குலத்துக்கிட்ட ஒரு பேரின்பத்தையும் கொடுக்கும். இது கட்டாய அம்சம். அதாவது ஆதியை பற்றி அலசி ஆராய்ந்த வேதாந்தமும் சரி, வேதாத்திரியமும் சரி, ரெண்டுமே ஒன்றுதான். இந்த ஆதியை பத்தி, ஏன்னா நான் யார் என்றது, அவனேதான் நான் வந்திருக்கேன் என்பதை பத்தி நான் அறியணும்னாக்கா ஆதியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் எங்கிருந்து வந்திருக்கேன்றது அந்த மூலத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை ஆராய்ச்சியை பண்ண வேதாந்தமும் சரி, வேதாத்திரியமும் சரி, ரெண்டுமே ஒன்றுதான். ரெண்டுத்தோடைய சாரமும் ஒன்றுதான். அதாவது இந்த மறை நூல்கள், அதுக்கு விளக்க உரை கொடுத்தவர்கள்லாம் ஆதிசங்கரர், ராமானுஜர், வசிஷ்டர், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே மத்துவர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இவங்க சொல்லுவாங்க இல்லையா? இவங்க மூணு பேருமே மறைநூல்களுக்கு விளக்க உரையை அளித்தவர்கள். அதனால் அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் என்று பேர். மறைநூல்களுக்கு விளக்க உரையை அளித்தவர்கள் அவர்கள், அதனால் அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் என்று பெயர். அதாவது மறைநூல்கள்னா உபநிடதம், இந்த பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இதுக்கு இந்த மாதிரி ஒரு இறை அந்த ஆதி மூலத்தை, அந்த மூலத்தோடைய ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ந்த மறைநூல்களுக்கு விளக்க உரை எழுதினவர்கள் அவர்கள், அதனால அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் என்று பேர். அந்த லிஸ்ட்லய நம்மளுடைய ஆசான் அருள் தந்தையையும் நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். கட்டாயம் அந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடிய ஒருதான் அவரும். ஏன்னா இந்த இறை தத்துவத்தை, இந்த மறைநூல்களை நமக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக இந்த இறை தத்துவமான மறைநூல்களுக்கு நமக்கும் நம்மளுக்கு புரியுற மாதிரி அதுவும் தமிழ்ல நமக்கு கொடுத்த ஆசான் அருள் தந்தையும் ஒரு ஆச்சாரியரே. அவங்க எல்லாம் வேற சான்ஸ்கிரிட்ல எழுதினாங்க. ஆசான் அருள் தந்தை நமக்காக தமிழ்ல கொடுத்திருக்கிறாரு நமக்கு. அதாவது நமக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பொதுவா எல்லாரும் உங்களுக்கு நான் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிறதே ஒரு அந்த ஒரு வார்த்தையிலேயே ஒரு அவநம்பிக்கை தொக்கி இருக்கிறதுங்கிறாரு சாமி. அப்படி கேட்கவே கூடாதுங்கிறாரு. அப்படி கேட்கறதுலயே ஒரு அவநம்பிக்கை தொக்கி நிக்குது அப்படிங்கிறார் சாமி. அதாவது தெய்வம் என்று நிரந்தர சக்தியம், அது இருக்கக்கூடிய சக்தியம், அதுதான் உண்மை. தெய்வம்ன்ற ஒரு பேராதார சக்தி இருக்குது என்பது உண்மை, அது சத்தியம். அது மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கறது எப்படி இருக்கு? அதுக்கு சொல்றாரு அவரும். இப்ப நம்ம வீட்டுக்கு எல்லாரும் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும்போது நம்ம அம்மா பக்கத்துல இருக்காங்க. அப்ப வர கெஸ்ட் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? புதுசா வரவங்க அவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க எங்க அம்மான்னு நானு நம்புறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவோமா? நானு இவங்க எங்க அம்மான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோமா? எங்க அம்மா, இவங்கதான் எங்க அம்மா ஆணித்தரமா சொல்லுவோம் இல்லையா? அந்த உண்மையை சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உண்மை. அந்த உண்மையை ஒரு ஆணித்தரமா இதுதான் எங்க அம்மா அப்படின்னு நம்ம அவங்கள அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரிதான், அதே மாதிரிதான். அதாவது உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கறது ஒரு அவநம்பிக்கை, ஒரு உண்மை. தெய்வம் என்பது ஒண்ணு இருக்குது என்பது நிரந்தர சத்தியம். அது மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கறதே அதுல ஒரு அவநம்பிக்கையை தொக்கி நிக்கிறதுன்னு சொல்றாரு சாமி. இப்படி கேட்க கூட கூடாதுங்கிற. அதாவது அவனே நீயா வந்திருக்க அப்படி கேட்கறதுக்கே அப்படி ஒரு ஆன்சர்னாக்கா, அவனே நீயாக வந்திருக்கிற அப்படின்னாக்கா அதை எப்படி நான் உங்களுக்கு உணர்றது என்பது மூலத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சியா சாமி நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த மூலத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சியை சாமி நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதாவது மூலம்னா எப்படி தோன்றுச்சு,
மூலம்ன்ற ஒண்ணு எப்படி தோன்றுச்சு அப்படின்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு தமிழ்ல விளக்க கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் வந்து சயின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் மூலியமாவும் அவருக்கு விஞ்ஞான பூர்வமாக நமக்கு நிரூபிச்சிருக்கிறாரு அவர் ஆசான் அருக்குந்தர். அப்போ இந்த மூலத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சியை ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, எந்த ஒன்று அனைத்துமாக மாறியது, எந்த ஒன்று அனைத்துமாக மாறியது அப்படின்னு ஒரு கொஸ்டினை நமக்கு வச்சு அதுக்கு ஒரு ஆன்சரையும் நமக்கு புரியுற மாதிரி தெல்ல தெளிவா அழகா சொல்லிட்டு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவுதான் அனைத்துமாக மாறியது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்போ எதுக்கு அதுக்கு வற்றாயிருப்புன்னு பேரு? ஏன் அதுக்கு வற்றாயிருப்புன்னு பேரு அப்படின்னா, தெய்வம் இருப்பது சத்தியம், நிரந்தர சத்தியம். அப்போ இந்த தோற்ற பொருட்கள் இந்த உலகத்துல எல்லாமே அதுக்குள்ளதான் படைச்சிருக்குன்னா, இது எல்லாம் நிகழ்ச்சி. சத்தியம் ஒன்றுதான் உண்மை, அதுதான் பொருள், மெய்ப்பொருள். அப்ப அது வந்து தோற்றம் வந்தது எல்லாமே நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி என்னைக்கா இருந்தாலும் போகதான் போகுது இல்லையா? இந்த போக போறதெல்லாம் எதுக்குள்ள போகும்? எதுக்குள்ளன்று தோன்றியதோ அதுக்குள்ளேயேதான் போகும், வேற எங்கேயும் போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் மூளை எங்க இருக்குதோ முடிவும் நமக்கு அங்கதான். எங்க தோன்றணுமோ அங்கதான் போய் முடியும். அப்போ அது வற்றாயிருப்பாதானே இருக்கும். எங்க தோற்றம்ன்ற ஒண்ணு வந்துச்சோ எல்லாமே முடிவும் என்பதும் உங்களுக்கு அங்கதான். அதனால அது வற்றா இருப்பு. எது ஏன் இதுக்கு வந்து பேராற்றல்னு இருக்கு, பேரறிவுன்னு அப்படி ஒரு பேரு, எப்படி அதுக்கு அப்படி இருக்கு, ஏன் அப்படி ஒரு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அதுக்கு சாட்சி இன்னும் அழகா, அதாவது இந்த மனித பிறவி அதை பத்தியே நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். இந்த பேராற்றலும் பேரறிவும் பாருங்க, அது எவ்வளவு எல்லாம் நம்ம புக் இன்னும் நிறைய படிச்சிருந்திருப்போம். நம்ம நிறைய விஷயம் நமக்கு நிறைய பேராசை பெருமக்கள் இன்னும் அழகா நமக்கு சாமிஜியோட இறை தத்துவத்தை அழகா சொல்லி இருக்கிறாங்க. அதுல இது ஒரு இது பாருங்க, அந்த பேராற்றலும் பேரறிவை பத்தி. அதாவது 4 வகை யோனிகள் இருக்குங்களாம். 4 யோனிகள் என்றது எப்படி பிறக்கக்கூடிய விதம். 4 வகை யோனிகள் இருக்கு. யோனி என்பது பிறக்கக்கூடிய ஒரு விதம். 4 வகையில இந்த உலகத்துல வந்து உயிரினங்கள் வந்து பிறக்குது. ஒண்ணு கருப்பை. கருப்பை என்றது பாலூட்டிகள் எல்லாம், நம் மனித கோணத்துல இருந்து பாலூட்டிகள் எல்லாமே கருப்பையில இருந்து அதாவது. 2 பாத்தீங்கன்னா முட்டை வழியாக, முட்டைக்குள்ள இருந்து பொறிச்சு வர்றது. 3வது பாத்தியாக வேர் வழியாக வருவது, அது ஒண்ணு. 4வது வேர்ல இருந்து தோற்று அடுத்தடுத்த உயிர்கள் தொடர்ந்து வரும் இல்லையா, தாவரங்கள்லாம் அப்படி தோன்றுவது. 4வதாக பாத்தீங்கன்னாக்கா கிருமிகள்ல இருந்து, நம் உடல் கழிவுகள்ல இருந்து வர்றது, கிருமிகள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கழிவுகள்ல இருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள், அது கழிவுகள். இந்த 4 வகை இதுக்கு பேர் தான் யோனின்னு சொல்லுவாங்க. யோனி என்றது இந்த 4 வகையில தான் உயிரினங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. யோனி என்பது பிறக்கக்கூடிய ஒரு விதம், அது 4 வகை. கருப்பை, முட்டை, வேறு, நம்ம உடம்புல இருக்க கழிவு, பொதுவா கழிவுகள்ல இருந்து வர கிருமிகள். இப்ப இந்த 4 வகை யோனியில பிறக்கக்கூடிய விதத்துல 7 வகை பிறப்பு பிறக்குதுங்களாம். 7 வகை பிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவர இனங்கள். அது எத்தனை இருக்கு தெரியுங்களா? 19 லட்சம் இருக்குங்களாம். அதேங்கப்பா, அசந்து போயிட்டேன் நான். 19 லட்சம். அப்போ நம்ம ஒரு 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 சில செடிகள்ல இருக்க பூவு செடி எப்ப எத்தனை படைச்சிருக்கிறாருன்னு நம்மளே ஆச்சரியப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்குன்னு நம்ம எப்பனா கணக்கு போட்டிருப்போமா? இல்ல. இப்போ ஆசான் அறுத்தண்டு நான் உங்களை கூட சொல்ல, என்ன வச்சே சொல்றேன் நான். எவ்வளவு படைச்சிருக்கிறாரு, ஒரு ஒரு இலையும் எப்படி எல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் எவ்வளவு கலர்ஃபுல்லான இருக்குது. நம்ம ரசிச்சு ருசிச்சு வாழ்றதுக்கு இறையாற்றல் வந்து எப்படி எல்லாம் வந்து படைச்சிருக்குன்றது சாமி கிட்ட வந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். இறையோட ரகசியத்தை புரிஞ்சுக்கதான் அதோடைய என்ன பண்றது, ரொம்ப அதிசயமா கொஞ்சமாவது அதை பத்தி சிந்தனை பண்ணதெல்லாம் அப்புறம்தான். ஆனா இது மொத்தம் எவ்வளவு படைச்சிருக்கோன்றத ஒரு நாள் கூட ஆலோசனை, இது மாதிரி எத்தனை மாதிரி உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா 19 லட்சம் தாவரங்களை இறைநிலை படைத்திருக்கிறது. அப்ப அதுக்கு எவ்வளவு பேராட்டம். அந்த 19 லட்சத்தையும் படைச்சு
அதுக்கு அறிவாக அதை செயல்பட வைக்கிற விதம், அதை படைச்ச விதம், ஒன்னொன்னுத்திலயும் ஒரு ஒரு தன்மையை கொடுத்து, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு சத்துக்களை கொடுத்து, எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கான தன்மைகளையும் ஒன்னொன்னுத்துக்குள்ள கொடுத்து, எவ்வளவு அதையும் படைச்சு அதை காத்து கொண்டு இருக்குது பாருங்க. அதுக்கு எவ்வளவு பேராற்றல் இருக்கணும், எவ்வளவு பேர் அறிவு இருக்கணும் பாருங்க. தாவர இனங்கள் மட்டும் 19 லட்சம், ஊர்வனம் 15 லட்சம். ஊர்வன உயிரினங்கள் நம்ம நம்ம இந்தியால சில இதெல்லாம் பார்த்திருப்போம். அப்படியே ஃபாரின்ல போகும்போது அங்க சில உயிரினங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அப்பா எப்படி இருக்கு பாரு, இந்த பூச்சை பாரு எப்படி இருக்கு. ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க, ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டோன்னா அதேங்கப்பா எத்தனை வெரைட்டி. இங்க ஒரு பள்ளியை பாக்குறோம், வெளியூர்ல எல்லாம் போனா அங்க வேற மாதிரி ஒரு பள்ளிங்களை எல்லாம் பாக்குறோம். சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை இறைவனுடைய படைப்புல. ஊர்வனம் மட்டுமே 15 லட்சம் இருக்கு. இதை இறைநிலை படைத்தது ஒரு பக்கம்னா, இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு இத பத்தி நினைச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கும், இத பத்தி சிந்திக்கிற அளவுக்கும் கடவுளோட பெருமை நமக்கு ஆசான் அருள் தந்தை புரிய வச்சாரு பாருங்க. அவருக்கு இன்னும் கிரேட்டு, இன்னும் கிரேட்டு. ஏன்னா இதோட அருமெல்லாம் தெரியாம இருந்திருக்கும், இறைநிலையோட அருமையை தெரியாம இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா தேவர்கள் ஒரு 11 லட்சமா. தேவ இனங்கள், தேவர்கள் அவங்க எல்லாத்தையும் உணர்ந்தவங்க, அந்த மாதிரி ஒரு தெய்வீக பிறவியில இருக்கிறவங்கள அவங்க ஒரு 11 லட்சம் இருக்கிறாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா பரப்பனை, பரப்பனை ஒரு 10 லட்சம். ஐயோ அப்பா, பறவைகள்ல ஒரு 10 லட்சம் உயிரினங்களை படைச்சி இருக்குது இறைநிலை. எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு ஆற்றல் இருக்குது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீரில் வாழ்வன ஒரு 10 லட்சம், நீரில் வாழக்கூடிய விலங்குகள் ஒரு 10 லட்சம். அதுவும் ஆச்சரியம்தான். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா விலங்குகள்ல ஒரு 10 லட்சம், விலங்கினங்கள்ல ஒரு 10 லட்சம் விலங்குகள் உயிரினங்கள் வாழ்ந்து. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்க யோசிக்கதான் இறைநிலை எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய சக்தி, அப்பா எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செயல்களை செய்யுது. 4 பேரு ஒரு ஃபேமிலின்றது கூட்டு குடும்பம் எல்லாம் போய் 4, இப்போ அந்த 4 3 ஆயிட்டு இருக்கு, 3 இப்ப 2ஆ போயிட்டு இருக்கு. இந்த இந்த ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 பேரை ரன் பண்றதுக்கு ஃபேமிலியில எவ்வளவு போராட்டம். ஆனா எவ்வளவு உயிர்களை, 7 வகை உயிர்களை, எத்தனை எத்தனை லட்சங்களை இறைநிலை படித்து அதுக்கு ஆற்றலையும் கொடுத்து, அறிவாக எல்லாத்துக்கும் அறிவையும் கொடுத்து, ஆற்றலாக எல்லாத்தையும் எப்படி செயல்பட வைக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. மனித வகை மட்டும் 9 லட்சம் இருக்கான். எனக்கே ஆச்சரியமா போச்சு. மனித வகையில மட்டும் 9 லட்சம். அதாவது தாவர இனங்கள் 19 லட்சம், ஊர்வனம் ஒரு 15 லட்சம். அதுல பாத்தீங்கன்னா தேவர்கள் ஒரு 11 லட்சம், பரப்பனை 10 லட்சம், நீரில் வாழ்வன ஒரு 10 லட்சம், விலங்குகள் ஒரு 10 லட்சம், மனித குலம் 9 லட்சம் மனித குலங்கள் வாழணும். அந்த ஏலியன்ஸ் ஒரு சில கிரகத்துல இருக்கிற மனிதவாசிகள்லாம் ஐயா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். காட்டுவாசிகளை பார்த்தோம்னா அவங்கதான் காட்டுல வாசிகள இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரிலாம் மனித இனத்துல மட்டும் 9 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம் பாருங்க. எவ்வளவு ஒரு அதிசயம். அப்ப இவ்வளவும் படைத்திருக்கிற இந்த விட மொத்தம் 84 லட்சம் உயிரினங்களையே படைச்சிருக்குது. அப்ப இன்னும் ஜடப்பொருள் இருக்கு இல்லையா? ஜடப்பொருள்கள் எல்லாம் இன்னும் எடுத்துட்டு அதை வேற காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய பேராற்றலும் பேரறிவும் உரியது என்பதை இறைநிலைய பத்தின இதுல நம்ம கொஞ்சமா சிந்திச்சோம்னா பிரம்மாண்டம், பயங்கரமான பிரம்மாண்டம். அப்போ அதனாலதான் அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒன்று எப்படி எல்லாமாக மாறுச்சுன்னு கேக்குறாங்க. அந்த ஒன்று எப்படி எல்லாம் ஜட பொருள்கிட்டயே வரல, இன்னும் ஜீவ இனங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஒண்ணு அந்த ஒன்றுமாக வருதுன்னா ஆற்றலும் அறிவும் இருக்கிறது என்ன பண்ணுச்சுன்னா தன்னை தானே சூழ்ந்து அழுத்தி அதுல இருந்து ஒரு துகள் வந்துகிட்டே இருந்து அதுல எல்லாமே உருவாச்சுட்டாரு. தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி, ஆற்றலும் அறிவும் வேற இருக்கு, தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி அது எல்லாமாக தோன்றுச்சுன்றார். அந்த ஒன்று ஏன் அனைத்துமாக மாறுச்சுன்றார். அந்த ஒன்று ஏன் அனைத்துமாக மாறுச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு சாமி சொல்றாரு,
ஆற்றலும் அறிவும் ஒன்னா இருந்தா அது சும்மா இருக்காது. நம்ம வீட்டுல பசங்க சும்மா இருக்குங்களா? குழந்தை, அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல இருக்க குழந்தை, ஏய் அப்பா, அவங்கள வளர்க்கறதுக்கே தனி எனர்ஜி வேணும். மனவளக்கலையில அன்பர்கள் இருக்கிற பாட்டி தாத்தாங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வெளியில போற இடத்துல எல்லாம் பார்த்தேன்னா, அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கும் அவங்க வேகத்துக்கு இவங்க ஒரு வேகம் கொடுக்கறதுக்கே எனர்ஜி இல்லாம தத்தளிக்கிறாங்க. ஆனா மனவளக்கலை அன்பர்கள்ல மகர இல்லவங்க தான் நான் பாக்குறேன். நான் சொல்றவங்க ரெகுலரா பயிற்சி பண்றவங்க இல்லையா, அவங்களதான் நான் பாக்குறேன். வீட்டு வேலையும் பாக்குறாங்க, பேரன் பேத்தியும் பாக்குறாங்க, மன்றத்துக்கும் வராங்க, சர்வீஸும் பண்றாங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்க ஜெனரேஷன் பார்த்தா ஆற்றலும் அறிவும் இன்னும் அதிகமா இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. துரு 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 துருன்னு. நம்ம வீட்டுல இப்ப எல்லாம் குழந்தைங்கன்னா அம்மக்களம் பண்ணா எப்படி நம்ம சொல்றோம், நம்ம வார்த்தைகள் எல்லாம் காந்தம், அவ்வளவு காந்தம். சும்மா இருக்குதா பத்தியா? அவ்வளவு காந்தம். அப்படிதான் இப்ப திட்டுறோமே, திட்டும்போது கூட. அப்ப ஆற்றலும் அறிவும் இருக்கிறது சும்மாவே இருக்காது. சர்க்கரை இனிக்காம இருக்குமா? சர்க்கரை இனிக்காம இருக்குமா? அதே மாதிரிதான் ஒரு இடத்துல ஆற்றலும் அறிவும் நிறைய இருந்தா அது சும்மா இருக்காது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பொங்கி பொங்கி வந்துகிட்டேதான் இருக்கும். அதாவது பொங்காம இருக்கவே முடியாது, அது பொங்கி கொண்டேதான் இருக்கும். அப்படிதான் தண்ணீருக்கு சூழ்நிறுத்தி அதுல டஸ்ட் வெளியில எல்லாமா உருவாகுது. அதாவது உருவாக்காம இருக்க முடியாது, வேற சும்மா இருக்க முடியாது. அதால பொங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பொங்கிக் கொண்டே இருக்கிற அந்த பரமாணு, அதுல இருந்து வந்த அந்த பரமாணுல இருந்து வந்த எல்லா ஜீவராசிக்குள்ள இப்படிதான் எல்லாமும் தோன்றுச்சு. எப்படி தோன்றுச்சு? எல்லா ஜட பொருள்கள் எல்லாம் தோன்றி நான் இப்ப ஜட பொருள்கிட்டே வரல, ஜீவனத்துக்கிட்ட மட்டும்தான் ஒரு அப்சல்யூட் பேஸ். அந்த ஸ்பேஸ்ல இருந்து டஸ்ட் பார்ட்டிகல் இறைநிலையில இருந்து இறை துகள் அதுல இருந்து வின் என்ற எனர்ஜி பார்ட்டிகல், அது அதுல இருந்து எலிமெண்ட் மூலப்பொருள் மூலகம், அதுல இருந்து 5 எலிமெண்ட்ஸ்கள் தோன்றி அதுல இருந்து எதுவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ என்ற அமினோ அமிலங்கள் தோன்றி அதுல இருந்து மரபணு அதாவது ஜீன், அதுல இருந்து குரோமோசோம் அதுல இருந்து செல்கள் உருவாகி டிஷ்யூ உருவாகி இப்படியே சிஸ்டம் ஆர்கன் உருவாகி சிஸ்டம் உருவாகி ஒரு பாடி மனித பருவுடல் வரைக்கும் வந்திருக்கும். அப்போ இறைநிலைகிட்ட இருக்கிற அந்த மற்றா இருப்புகிட்ட இருக்கிற பேராற்றலும் பேரறிவும் சும்மா இல்லாம பொங்கி பொங்கி அந்த பரமாணு கிட்ட இருந்து பொங்கி பொங்கி வந்த அந்த பரமாணு கிட்ட ஆற்றலும் அறிவும் இருக்குன்னா அதுல இருந்து தன்மாற்றம் அடைந்து பொங்கி கொண்டு வந்த எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அந்த ஆற்றலும் அறிவும் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். அந்தந்த ஜீவ இனம் அந்தந்த தகுதிக்கேற்ற ஆற்றலும் அறிவும் அது அதுக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதே மாதிரிதான் நமக்கும் இருக்குது. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும், நமக்குள்ளயும் இருக்குது. என்ன ஒண்ணு, மற்ற ஜீவராசிகளுக்கு தன்னை அறியக்கூடியது இல்லை. ஏன்னா அதோடைய பிறப்பு அதோட இதுக்கு ஏற்ற ஆற்றலும் அறிவு மட்டும்தான் அதுக்கு இருக்கு. நம்மளுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. உன்னையே யார் படிச்சா, நீயே யாராக இருக்க, நானே அதுவாக இருக்கிறேன், நான் தான் அவன் அப்படின்ற உணரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அறிவும் சக்தியும் அபரிதமாக மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ அதுல இருந்து பொங்கி கொண்டு வந்த அந்த பரமானந்தத்துல இருந்து பொங்கி கொண்டு வந்த அந்த எல்லாத்துக்குள்ளேயும் யாரு இருக்கிறா? இறைநிலை இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கதானே செய்யும். கட்டாயம் இருக்கதானே செய்யும். ஆனா அதை நம்ம ஏன் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்? ஏன் நமக்கு அது புரியல இன்னும்? இறை கியூல நிக்கிறோமே, இந்த சம்மர் லீவ்ல எவ்வளவோ பேரு நல்லா போயிருந்தோம், தப்பு இல்லை போறது. ஆனா தன்னையே அறிவிப்பு கியூல போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுட்டு ஐயோ கால் வலிக்குது கை வலிக்குது, போயிட்டு வந்த டயர்டு, போயிட்டு வந்ததெல்லாம் எல்லாத்தையும் நம்ம போகும்போது அது எங்க பாட்டி சொல்லுவாங்க, தேருக்கு போனா தெம்பு திரும்பி வந்தா வம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம எல்லாம் பேக் பண்றது ஒரு பக்கம், அந்த பேக்கிங்க எடுத்து வச்சு அதெல்லாம் கிளீன் பண்றது ஒரு பக்கம், உடம்பு போயிட்டு வந்ததுக்கு ரசிக்கிறத விட உடம்பு புண்ணா போகிறது தான் அதிகமா இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போறோமே, நம்ம யார பாக்குறதுக்கு? நம்மள பாக்குறதுக்கு நம்ம மணிக்கணக்கா இவ்வளவு அலைஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் செலவு பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் கியூல நின்றுட்டு உடம்பு புண்ணாயிட்டு வரோம். யார பார்க்க? நம்மை பார்க்கறதுக்கு. கற்சிலையில் உள்ள பரமனை கண்டு கொண்ட நாம ஊருள்ள மனிதருக்குள்ள இறைநிலையை காண மறுக்கிறோம்.
இத சாமி ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்வாரு. அதாவது கற்சிலையில் உள்ள கற்சிலையில் உள்ள தெய்வத்தை பார்க்க முடிஞ்ச நம்மளால உயிருள்ள மனிதர்களிடத்தில் உள்ள இறைநிலையை காண முடியவில்லை. காண முடியவில்லை. காணுவதற்கான முயற்சியை எடுக்கலன்றதுதான் உண்மை. ஏன்னா அந்த பக்குவ நிலைக்கு இந்த மனம் வரல. அப்ப எப்படி அவனை நான் தான் வந்திருக்கிறேன், அவனாதான் எல்லாமா இருக்கிறான்ற அந்த உயிர் உணர்வு என்ற இறை உணர்வு எனக்கு எப்படி வரும்? இல்லைங்களா? அப்போ இந்த உணர்வுக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் கியூல நின்று வந்துட்டு என்னடா அது, அதுக்கப்புறமேலு எப்படா இப்படி உணருது, எனக்குள்ள ஒரு அமைதி வேணும், நான் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நல்லா பாருங்க சாஞ்சிக்கிட்ட. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் ஒரு மனு இருக்கு, பரபிரம்மம் தான் இருக்கு. அந்த பரபிரம்மத்து மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏன் அந்த பரபிரம்மத்தை நம்மளால உணர முடியலன்னா, நம்ம அதுக்கப்புறம் இந்த புலன் வழியாக வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கை ஸ்டைல் இருக்கு பாருங்க, அதுல ஏற்பட்ட பதிவுகள் தான் காரணம். இந்த புலன் அடக்கம், இந்த இந்திரியங்க மேல ஒரு அடக்கம் இல்லாம நாம வாழ்ந்த இந்த மனித வாழ்க்கை, ஏன்னா இந்த மனித வாழ்க்கையே அவன்தான் நான் என்பதை உணர்வதற்காக வந்ததுதான் இந்த மானுட பிறப்பு. இத்தருணம் தப்பினால் எத்தருணம் வாய்க்குமோ என்றார் தாய்மானவர். இத்தருணம் தப்பினால் எத்தருணம் வாய்க்குமோ. எப்போ திருப்பி நீ ஒரு மனிதன் பிறப்பேன்ன்றது தெரியாது நமக்கு, இல்லையா? ஜடப்பொருள்ல இருந்துதான் அதுக்கப்புறம் உயிரின தன்மாற்றம் எல்லாமே ஜடத்துல நீர்ல இருந்து நிலம் நீர்ல இங்க பின்னாடி கல்லா மண்ணா போனா என்ன பண்றது? இத்தனை லட்சம் பிறக்கணுமே நாம மறுபடியும். அடேங்கப்பா, ஆச்சரியமா இருக்கு. அப்ப நீ இப்ப வந்துட்ட, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இந்த சான்ஸ விட்டனா அதுக்கப்புறம் உன்னால அதை உணரவே முடியாது, அடையவும் முடியாது. அப்ப நான் அதை அடையிறதுக்கு என்ன தப்பு பண்ணி அதை நான் ஒன்னும் ஃபீல் பண்ணாம இருக்கிறேன்? அவன் தான் நானா வந்திருக்கேன், அந்த பரபிரம்மே நானாம வந்திருக்கிறேன் என்பதை அறிய முடியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புலன் மயக்கம். இந்த புலன்களை நாம வழி நடத்திக்கிட்டு வந்த விதங்கள் சரியில்லை. இப்ப பரமாணுவாக நம்ம வந்திருக்கோம், நாமளே இறைநிலையாக இருந்திருக்கோம். அது ஏன் நமக்கு எழுச்சி பெற முடியலனாக்கா, அதுக்கு மேல நம்ம உள்ள இருக்க இந்த டிஷ்யூ, இந்த செல்களுக்கு மேல நாம அதுக்கப்புறம் இந்த புலனோட மயக்கத்துல சிக்க அது மேல போட்ட அந்த பதிவுகள் பாத்தீங்கன்னா, உள்ள இருக்க அந்த செல்கள் இருக்க இறைநிலையோட குணத்தை அது வெளியே கொண்டு வர முடியல. இறைநிலை நம்ம கிட்ட இருக்க இறைநிலை தன்மைய அது வெளிக்கொண்டு வர முடியாம போனதுக்கு அது மேல போட்ட இந்த புலன்கள் வாயிலாக முன்னோர்கள் செய்ததற்கு சஞ்சித கர்மா, 3 வயது முதல் இன்று வரை நான் கேட்ட ஓசை, ஸ்பரிசம், இல்ல பார்த்தது, கேட்டது, பேசினது எல்லாம் அதுக்கு மேல போட்ட ஒரு பதிவு. இதெல்லாம் தான் இதை எழுச்சி பெறாமல் இருக்கு. அது நல்லதை ரெக்கார்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, தேவையில்லாத ரெக்கார்ட் பண்ண தீய பதிவுகள் எல்லாம் மாயில சிக்கி இந்த மனம் எனக்குள்ள இருக்க இறைநிலை பதிவு மேல வேற பதிவை நான் போட்டுட்டதாலதான் உள்ள இருக்க இறைநிலையோட தன்மை என்கிட்ட இருந்து அந்த பதிவு வெளியே வராம இருக்கு. அப்ப அது மேல வேற பதிவை போட்டிருக்கோம் தானே, அததான் சாஞ்சி சொன்னார். அதுக்கு மேல இன்னொரு மேபிய போடுங்க, அதுக்கு மேல இன்னொரு பதிவை போடு. அப்போ உனக்குள்ள இருக்க இறைநிலை தன்மை மேல வர முடியாம இருக்காங்கன்னா, நீ போட்ட புலன்கள் மூலம் நீ செயல்பட்ட எண்ணம் சொல் செயல சரியில்லாம நீ பண்ண ஒரு பதிவு தானே உங்ககிட்ட இருக்க அந்த இறைநிலை தன்மை வழி அவன் தான் நானாக வந்திருக்கிறேன் உணர முடியல. அது மேல இனிமேலான ஒரு நல்ல பதிவு போடு என்பது மேல் பதிவாக நமக்கு கொடுத்ததுதான் உடற்பயிற்சியில இருந்தே. எதுக்கு? அவன்தான் நானாக வந்திருக்கிறேன் என்பதை, அந்த பரபிரமம் தான் நானாக பொங்கி எழுந்து எழுச்சி பெற்று வந்திருக்கிறேன் என்பதில் வந்த அந்த பரபிரமே ஒரு துளியாக நான் வந்திருக்கிறேன். ஏன் அந்த பரபிரமே நான் ஒரு துளியாக வந்திருக்கிறத அவனை என்ன எல்லாம் ஏன் உணர முடியல? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. உணர்ந்துட்டனா முக்தி தான். அவனில் தான் நீ உன்னில் அவன், அந்த பரபிரம்மத்தோட ஒரு துளி நானு. அப்ப அந்த அந்த இறைநிலை என்கிட்ட இருக்கு. அதை அதோட தன்மை அதோட குணத்தை நம்ம மேல ஏற்று பெறாம இருக்குது புலன் வாயிலாக எனக்குள்ள ஏற்பட்ட புகழ், அதிகாரம், புலன் இன்பம், இதன் இந்த
இந்த மனம் உள்ள திரும்பாம இந்த புலன் வழியாக வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேரக்டர் தான் நமக்கு. அதிகாரம் புகழுக்கு இந்த புலன் இன்பத்து மூலம் வேற வேற பதிகளை மேல போட்டதுனாலதான் எனக்குள்ள இருக்க இறைநிலையே நான் உணர முடியாம இருப்பதுக்கு காரணம். அதுக்குதான் சந்தி அது மேற்பதிவு போட்டதால் தானே காரணம். அது வேற நம்ம முன்னோர்களுடைய வேற பதிவு இருக்குது. அதுல நீ அது மாதிரி இனிமே எல்லாரும் நல்ல பதிவை போட்டு அதை எழுச்சி பெறவை முடியும்ன்ற உன்னால முடியும். ஏன்னா அப்படியேப்பட்ட பிறகு இந்த மானிட பிறப்பு என்பதே இன்னொரு பிறவி நாம எடுக்க கூடாது. எந்த மூலத்துக்கிட்ட இருந்து வந்து அந்த மூலத்தோட முடிவை நோக்கி நம்ம போய் சென்று அடையணும் என்பதற்காக தான். நடுவுல பாதை கிளியரா இருந்து நேரா போய் சென்று அடையணும் என்பதற்காக தான். அதுக்காக நான் வாழக்கூடிய நல்லொழுக்கத்தை பத்தி போதிச்சதுதான் வேதாந்தங்கள் எல்லாம். உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை எல்லாமே அந்த மூலத்துக்கிட்ட தான் நம்மளோட முடிவுனாக்கா, அந்த மூலத்துக்கிட்ட இருந்து வந்த நானும் எந்த ஒரு கேரக்டரா இருக்கிறேன், நீ எப்படி வாழணும், அந்த முடிவை நோக்கி நீ போனோம்னா எப்படி ஒரு நல்லொழுக்க வாழ்க்கை வாழணும் என்பதை புரிய வச்சு, அவனை நானாக வந்திருக்கிறேன் என்பதை உணர வச்சு அதோட சேர்ந்து முடிவு இன்னொரு பிறப்பு உனக்கு கூடாது, வேண்டாம். இந்த மானுட சட்டையே, இந்த மனித பிறவியே இன்னொரு பிறப்பு எடுக்காம இப்பிறவியிலேயே நம்மளுடைய பிறப்பை முழுமையா வாழ்ந்த. அதான் சாமி சொன்னாரு, அறிவின் முழுமை பெற்று இறைநிலையை உணரணும். அதுதான் இந்த மாநில பிறவி நோக்கம். அப்ப உனக்கு இந்த நீ போட்ட இந்த தேவையில்லாத புகழ் புலன் இன்பத்து மேல அதிகாரம் இது மேல இந்த புலன்கள் மேல நீ மேல போட்ட பதிவு தான் உன்னுடைய இறைநிலை எழுச்சி தன்மையை மேலோங்க முடியாம இருக்குதுனாக்கா அதுக்கு மேல மேல் பதிவு இனிமேலாவது நல்ல பதிவை போடு. நீ போட்டனா அப்ப உனக்குள்ள இருக்க இறைநிலைன்றதை எழுச்சி நல்ல பதிவை மேல அதுக்குதான் சஞ்சித பிராரத்த ஆகாமிய கர்மம் வினையாக நான் மேல் பதிவுகளாக நீ போட்டா இப்ப கூட உனக்குள்ள இருக்க தீய வினை பதிவுகள் தான் உன்னை வந்து இறைநிலையை உன்னால அந்த தன்மை வெளிப்பட முடியாம இருக்கு. அப்படின்னாக்கா இனிமேல் நீ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எண்ணம் சொல் செயல தூய்மையான இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ மேல பதிய வச்சனாக்கா அதை பதிய போட நீ இன்னும் மேல போகக்கூடிய புண்ணிய பதிவுகள் மூலம் உனக்குள்ள இருக்க இறைநிலையை உன்னால் மலர வைக்க முடியும். அங்கு உணர்வ அவன்தான் நானாக வந்திருக்கிறேன் என்பதை உன்னால உணர முடியும் என்கிறார் சாமிஜி. அதுக்கு ஆத்ம விசாரம் என்பது அவசியம். இதுக்குதான் அன்னைக்கு வந்து சாமிஜி சொன்ன இறை தத்துவம் இருந்தாலும் சரி, பரமாத்மாவே ஜீவாத்மாக நான் வந்திருக்கிறேன் என்று உபநிடதம் சொன்ன கருத்துக்களும் சரி, எல்லாமே இந்த மேல் பதிவாக நீ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நல்லொழுக்க வாழ்க்கையாக வாழ்ந்து இப்பிறவிலேயே உன்னோட பிறவியை முடிச்சுக்கோ. இந்த சட்டையை இதோட போதும். இந்த சட்டை மனித பிறவின்ற சட்டை இதோட போதும். அதுக்கு ஆத்ம விசாரம் பண்ணு. அப்படி இந்த பிறவி எடுத்ததுக்கு இதுலயே முழுமையடைகிறதுக்காக தான். ஏன்னா எத்தனை லட்சம் பிறந்து வந்திருக்கோம் பாருங்க. திருப்பி பின்னாடி போயிடாத, பேக்வேர்டு வேணாம். பரமாத்மாவே ஜீவாத்மாக வந்திருக்கிறது என்ற உபநிட கருத்தும் சரி, அனைத்துமாக நானாக வந்திருக்கிறேன் என்ற அந்த பகவத்கீதையும் சரி, எனது தந்தையும் நானும் ஒன்றே என்ற பைபிளோட வாசகமா இருந்தாலும் சரி, அனைத்து புகழும் அகிலாண்ட கோடி அனைத்திலும் இருக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே சேரும் என்ற குரான்ல சொன்னதும் சரி, சீவனே சிவனாக வந்திருக்கிறேன் என்ற சைவ சித்தாந்தமும் சரி, அறிவேதான் தெய்வம் என்ற சித்தர்கள் வாக்கிற்கும் சரி, அறிவேதான் நான் என்ற ரமணின் உள்ளுணர்வு கருத்துக்கும் சரி, ஆதிசங்கரின் நிர்வாண சதகம் என்ற தத்துவ நூலிலும் சரி, இப்படி அனைத்திலுமே மூலமே நாமாக வந்திருக்கிறோம். நாமே அவனாக வந்திருக்கிறோம். அவனைதான் நான் என்பதை உணர்வதற்காக கொடுத்த மறைப்பொருள் நூல்களுடைய அந்த வேதாந்தத்தில் இருக்கிறத மறைப்பொருள் நூல்கள் இருக்கிற அதை நமக்கு உணர வச்ச கருத்துக்கள் தான் எல்லாமே. எல்லாரும் இதைதான் சொல்றாங்க, அவனைதான் நீதான் வந்திருக்கிற என்பதை உணர்வதற்காக அவங்க வழிமுறையில அவங்களுக்கு அந்த மறைப்பொருள் நூல்களுடைய தத்துவங்களை நமக்கு புரியுது கொடுத்தோம். அதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்காக கொடுத்தவரை ஆசான் அருத்தந்தையோட இறை தத்துவம். அது முழுக்க சயின்ஸு, முழுக்க அவ்வளவு விஞ்ஞான குழந்தை அடைந்தது. அப்ப நான் அதை உணரணும்னாக்கா நமக்கு அந்த ஆத்ம விசாரம் தேவை. அதுக்கு மெயின் ரொம்ப மெயின் அகத்தவம்.
ரொம்ப ரொம்ப அவசியம் என்கிறார் சாம்ஜி. சாம்ஜி ஒரு கவியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நீ திருப்பி திருப்பி புலன் மயக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தானாக்கா உன்னால இறைநிலையை உணர முடியாது. அப்போ அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக தான் அகத்தவம்ட்டு ஒரு தன்மை அறிதல் என்ற ஆத்ம விசாரம் நமக்கு வேண்டும் என்பதற்காக, அகத்தவம் அகத்தாய்வு என்பதுதான் நமக்கு அவசியம் என்பதற்காக, எப்படி அந்த அகத்தவத்தை பண்றது அப்படின்றதுக்காக தண்ணி அறிவந்தா நீ கடவுளை அறிஞ்சிருவ அப்படின்றதுக்காக சாமி அழகா ஒரு கருத்து சொல்றாரு. உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை தன்னை அறிந்து தன் நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவமான ஒரு குருவை அடைந்தால், அப்பா ஒரு குருவை அடையறதுக்கே 7 ஜென்ம புண்ணியம் நம்ம பண்ணிருக்கணும். குருவை அடைஞ்சாச்சு. ஏதோ ஒரு 7 ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பெற்றோர் பண்ண புண்ணியம், ஒரு குருவையும் நம்ம அடைஞ்சாச்சு. அது ஒரு நல்ல குரு. ஒரு ஆச்சாரியர்கள் கூட சேர்க்கக்கூடிய எல்லா தகுதியும் வாய்ந்த ஒரு ஆச்சாரியரான குரு, தமிழில் நமக்கு இறை தத்துவத்தை போதித்த குரு, அப்படி ஒரு குருவை அடைஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்ன்றத பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது அவருக்கு ஒரு என் குரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஆத்மார்த்தமாக இது என் சிஷியர்கள் சொல்லக்கூடிய அளவுக்காவது நாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆத்ம விசாரம் பண்ணி நாமளும் ஒரு நல்லொழுக்கம் மாதிரி அவருக்கு பேரை சேர்க்கணும் நம்ம. ஏன்னா அப்படி கொடுத்துருக்கிறாரு நமக்கு புரியுற வரைக்கும், புரியுற மாதிரி இறை தத்துவத்தை ஈஸியா. உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்த தன்னிலையில் நிலைத்து வாழும் தனுக்கருணை வடிவான குருவை அறிந்தால் அன்னை வயிற்றுவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்ன நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாக நிற்கும். நீ உணர்ச்சி நிலையில இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மனித பிறவியோடைய மகத்துவத்தையே அறியாம இருக்கிறோம், அறியாம இருப்போம். நீ இன்னும் உணர்ச்சி நிலையில இருக்கிற வரைக்கும். அதாவது ஒரு பெரிய கோவில் கோபுரத்துல புறாக்கள் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த கோவில் கோபுரத்துல கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அப்படி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா? அதுக்கு சாரெல்லாம் கட்டணும்ட்டு அவங்க எல்லாம் அந்த வேலைக்கு தொடங்கும் போது அங்க இருக்க புறாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ கோயில் ஏதோ வேலை நடக்கணும் போல இருக்கு, பக்கத்துல இருக்க மாதா கோயிலுக்கு போகலாம். இங்க இருக்க இந்த எல்லா புறாக்களும் பக்கத்துல இருக்க மாதா கோயிலுக்கு போறாங்களாம். அப்போ அங்க போயிட்டு இருக்கும் போது அங்க கொஞ்ச நாள் அங்க வாழ்றாங்க. அங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துருச்சு. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்த பிறகு அங்கேயும் அவங்க என்ன பண்றாங்க, வெள்ளை அடிக்கணும், ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னுட்டு உடனே அங்க இருக்கிற புறாக்களும் இங்க இருந்து போன புறாக்களும் ஒன்றாக சேர்ந்து பக்கத்துல இருக்க பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல போய் தஞ்சம் அடைந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பள்ளிவாசல் இருக்கிற புறாக்களும் சேர்ந்து கோவில இருந்த கோபுரத்துல இருந்த புறா, மாதா கோயில இருந்த புறா, பள்ளிவாசல் இருக்க புறாவும் ஒன்னாவே இப்ப பள்ளிவாசல்ல சிறப்பா வாழ்ந்துருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, அங்கேயும் ஒரு பண்டிகை வருது. அங்கேயும் தூய்மை பண்ற பணிக்கு இறங்கும் போது அங்க இருக்கிற புறாக்கள் இப்ப பள்ளிவாசல் இருக்க புறாக்களும் சேர்ந்து திருப்பி என்ன பண்றாங்க, எங்க இருந்து வந்தோம் கோபுரத்துக்கு எங்க இருந்தோமோ அந்த கோபுரத்துக்கு மூணுமும் ஒன்னா தஞ்சம் அடையுது. இது ஏன் இடம், இது உன் இடம். ஏன்னா எங்கெல்லாம் மனிதர்கள் அதிகாரம் இருக்கக்கூடியவன் அவங்க கிட்ட எல்லாம் தன்மை அறிதல் என்பது பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்லை. அப்ப அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அதே சாரல், அதே ஆற்றல், அவங்க கிட்ட இருக்கிற அதே அலைதான் அவங்க கிட்ட சுத்தி இருக்கிறவங்ககிட்டையும் இருக்கும். அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த புறாக்கள் எல்லாம் மறுபடியும் கோபுரத்துக்கு எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே ஒற்றுமையா இருக்கு. ஒரு நாள் பார்த்தா கீழே மனிதர் கூட்டத்துக்கிட்ட ஒரே சண்டை, அடிச்சு ஒருத்தர் கத்தியில குத்தி வெட்டி மாயிறாங்க எல்லாரும். அப்ப மேல இருக்கிற புறா ஒரு குட்டி புறா அம்மா புறா கிட்ட கேக்குது, என்னம்மா இது மனித இனம் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, மதங்களால சண்டை. கீழே 3 கோயிலு புறாக்கள் இருக்கிறதா இதுக்குள்ள இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாமே ஒண்ணு. மனிதர்கிட்ட மத யானை பிடிச்சிருக்குது, அதனாலதான் இங்க கீழே விழ சண்டை.
ஏன்னா நமக்கெல்லாம் எங்க இருந்தாலும் ஒரே பேர் தான், புறா புறா தான். ஆனா அவனுக்கெல்லாம் அப்படி பேர் கிடையாது. அவன் வந்து கோபுரத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போனா இந்துன்னு பேரு, மாதாக்குள்ள இருக்க கோயில் சர்ச்சுக்குள்ள போனாக்கா அங்க கிறிஸ்டியன் பேரு, பள்ளிவாசலுக்குள்ள போனா அங்க வேற விதமான இஸ்லாமியர்கள் பேரு, இப்படி அவங்களுக்கு தனித்தனி பேர்கள் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் வெட்டி மாயிறாங்க அவங்க. எல்லாரும் ஒண்ணுதான் என்ற மனிதன் என்ற, நமக்கு எங்க போனாலும் புறா என்ற ஒரே பேர் தான். அவனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் இருக்கு. ஆனா தான் எல்லாருமே ஒரே மனிதனும் என்ற இது அவனுக்கு இல்லவே இல்லை. ஐய, என்னம்மா இதுக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒண்ணுன்றதே தெரியல அவங்களுக்கு, இவங்களை விட நாம எவ்வளவோ மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா. அதுக்கு அவங்க அம்மா புறா சொல்லிச்சேன், ஆமா அதனாலதான் அவங்க கீழே இருக்காங்க, நாமெல்லாம் உன் மேல இருக்கிறோம். பாத்தீங்களா, அதனாலதான் அதெல்லாம் கீழே இருக்கு, நாமெல்லாம் மேல இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப இந்த புலன் வாயிலாக நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுல பதியக்கூடிய ஒரு பதிவு உள்ள இருக்க இறைத்தன்மையை மாற்றி நீ வேறு நான் வேறு என்ற ஒரு மனித ஒரு விலங்கினத்தன்மை கூட சொல்ல முடியாது மனிதர்கிட்ட. இந்த மாதிரி தன்மை குணம் உள்ள இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்க அந்த உயிர் உணர்வு வரணும்னாக்கா அவனுடைய மன அலைச்சல் குறையணும். அதுக்கு ஒரு தக்க குரு வேணும். நீ உருவத்தை தானம் பண்ணும், மன அலைச்சல் முதல்ல குறைத்தால்தான் உனக்குள்ள இருக்க அழுக்க உன்னால துடைக்கவே முடியும். வள்ளலார் சொல்வார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து. அகத்துக்குள்ள இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு இருக்க, புறத்தை நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவா வந்து தூய்மை? இதையா இறைநிலை பாக்குது? இதுவா பாக்குது? எண்ணத்தெல்லாம் பாக்குது இறைநிலை. நல்லொழுக்கம், இறை உணர்வை பெறணும், உனக்குள்ள இருக்க இறைத்தன்மையை நீ உணரணும், நீயே அவனாக வந்திருக்க என்பதை வந்து உணரணும். அப்படின்னாக்கா ஒரு நல்லொழுக்கம் வாழணுமா, அப்பதான் உனக்குள்ள இருக்க இறைத்தன்மை வெளிவருவாங்க. வெளிவரும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். எவ்வுயிரும் தன்னுயிர்ப்போர் பாவிப்பது, முதல்ல வந்து எவ்வுயிரும் தன்னுயிர்ப்போர் பாவிப்பது வேற. அவனுக்குள்ள அந்த ஆத்ம விசாரம் வந்துருச்சுன்னு வச்சீங்கன்னாக்கா தன்னை முதல்ல விரும்பும். தன்னை விரும்பும் போது தன்னுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விரல் நகம் ஒவ்வொன்றையும் விரும்ப இருப்பான். என் இறைநிலை மட்டும், என் இறை ஆற்றல் இது வழியாக ஆற்றலை கொடுக்கலன்னா இவன் வேலை செய்வானா? எவ்வளவு அழகாக படைத்திருக்குது என்னை, எவ்வளவு கொஞ்சம் தன்னையே ரசிக்க ஆரம்பிப்பான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வேற ஒரு உயிர். தன்னை அறிந்த தனக்கு ஒரு கேடலை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கிறான். முதல்ல நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சு நமக்குள்ள இருக்க இறைநிலையை நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கா நம்மள நல்லொழுக்கம் உள்ளவங்களாக, எண்ணம் சொல் தூய்மை உள்ளவர்களாக ஆத்ம விசாரம் பண்ணி பண்ணி நம்மள முதல்ல அகத்துல தூய்மை உள்ளவர்களாக நம்ம மாற்றுவோம். அப்படி மாறும்போதுதான் இன்னொருக்குள்ள இருக்க இறைநிலையை நம்மளால உணர முடியும். அதனாலதான் வள்ளலார் சொல்லுவார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து. ஏன் உள்ளத்துக்குள்ள ஒழுக்கம் இல்லாம நீ கெட்ட எண்ணத்தோட இருக்கிற, ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட்டா ட்ரெஸ் பண்றதுனால நல்லவன் ஆயிக்க முடியுமா? ஒருத்தர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் வாயே திறக்கிறது இல்லை, அவங்க எது பேசினாலும் நான் வாயே திறக்கிறது இல்லை, ஆனா எல்லா வம்பும் என்னை தேடி வருது. இங்க பேசாதனால நல்லவங்க ஆயிட முடியுமா? உள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு இருக்குல்ல. உள்ள வந்து அவங்க கிட்ட வந்து பேசலனா கூட அவங்கள ஒரு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம், உள்ள என்னென்ன அகத்ததாம இறைநிலை பார்க்கும், புறத்தை பார்க்காது எப்பவுமே. மீரா கிட்ட வந்து கேக்குறாங்க, மீரா அம்மா வந்து அவங்க எல்லாம் வந்து இறை சுத்தவழியோட கிருஷ்ணனை கண்ணனோட ஏதோ பாடி பாடி இறைநிலையை அடைஞ்சவங்க. அவங்க கேக்குறாங்க, நான் அவனை அடையறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கணும். நாங்க 5 வேளை குளிச்சவங்க எல்லாம் இறைநிலையை அடைஞ்சிடுறாங்களா? இல்ல இல்ல, நீ வந்து வெறும் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆட்டுக்குட்டி எல்லாம் இறைநிலையை அடைஞ்சிருந்தா? இல்ல, நீ உன் மனச கல்லு மாதிரி வச்சுக்கணும், எந்த ஆசை. அப்ப அப்பனா கல்கள்லாம் வந்து இறைநிலையை அடைஞ்சிருக்குமே, அடைய முடியுதா? நீ வந்து சைவத்தாவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா சைவம் மட்டுமே சாப்பிடணும், தாவர இனங்களை மட்டும்தான் சாப்பிடணும், அப்பதான் நீ வந்து இறைவனை வந்து உணர்வ அடைவன. அப்படி சாப்பிட வெறும் சைவம் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு கூட எவ்வளவு பெரிய இறைய அடைய முடியாம இருக்காங்களே. அப்ப நான் எப்படி இருந்தேன்னா அவனை நான் தான் என்பதை நான் உணருவேன். அப்படின்னா நுக்குள் வாழ்கிற நல்லொழுக்கம்,
அதுதான் சாமி மாதிரி வராது. எண்ணம் ஆராய்தல் கொடுத்தா இப்ப எண்ணம் ஒரு தீய எண்ணம் வரும்போது அதை ஆராய்ச்சியிலே வச்சிருந்தா அந்த தீய எண்ணம் இனிமேல் எழாமல் காப்பேன் 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 டெய்லி வர ஒரு ஒரு எண்ணத்தையும் தொடச்சி போட்டுக்கிட்டே இருக்கு. செயலுக்கேற்ற விளைவு காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படின்னு அந்த செயல் விளைவு நிதியையும் கொடுத்து என்ன மாறாது நமக்கு கொடுத்து அகத்தை தூய்மை பண்றதுங்க. நல்லொழுக்கம் படி வந்து எண்ணத்தை தூய்மையை வைத்திருக்கிறத மட்டும் தான் இறைநிலை பார்க்கும். ஒரு நாளைக்கு நீங்க 5 வேலை குடிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு படையல போட்டாலும் சரி, அதெல்லாம் வச்சு வந்து நம்மளால இறைநிலையை உணர முடியாது. ராமர் வந்து வசிஷ்டத்தை கேட்கிறாங்க, இந்த புலனடக்கம் என்பது இருந்தா மட்டும்தான் நான் இறைநிலையோட இந்த புலனை எப்படி நான் அடக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து வசிஷ்டர் சொன்னாராம், அதுக்கு உன்னோட சொந்த முயற்சினால் மட்டும்தான் உன்னோட புலனை அடக்க முடியுமே தவிர வேற எதாலையும் முடியாதுன்னா. நீ எவ்வளவு தானம் செய்யு, எவ்வளவு நோன்பு ஒன்னா இரு, எவ்வளவு வேள்வி ஒன்னா பண்ணு, நீ எத்தனை பாத யாத்திரை ஒன்னா போ, எத்தனை தீர்த்த யாத்திரை ஒன்னா போ, எது ஒன்னா பண்ணு, நீ எத்தனை கோயில் போல ஒன்னாலும் போ, புலன்களை அடக்க வேண்டும் என்றால் அதுக்கு உன்னுடைய சொந்த முயற்சி இருந்தால்தான் அதை அடங்குமே தவிர மதம் கொண்ட யானம் அறிவு என்ற அங்குசத்தினால அடங்கு மாதிரி இந்த மதம் கொண்ட யானை மாதிரி இருக்கின்ற இந்த மதம் புலன் வாயிலாக இப்படி இருக்குன்னா அது அறிவு என்ற அங்குசத்தாலதான் அடக்க முடியும். அதுக்கு உன்னோட சொந்த முயற்சியால தான் முடியுமே தவிர வேற எதாலையும் முடியாது. நான் உனக்கு இப்படி எல்லாம் பண்றேன் என் புலன் நடக்கிறது, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, முடியவும் முடியாது. அதுக்கு உன்னுடைய சொந்த முயற்சி வேணும் என்பதற்காக இந்த புலனடக்கத்திற்காக முதல்ல நம்ம கொடுத்தது சாமிஜி பஞ்ச இந்திரிய தவம். எவ்வளவு ஈஸியா கொடுத்தாரு, பண்றது என்னங்க கஷ்டம், உன் தோழியே நினை. அதுக்கு உள்ள சயின்டிபிக்காவோ உள்ள இருக்க பதிவுகளை அந்த போறது போய் அது எவ்வளவு பெரிய மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்துதுன்றதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டு பார்த்திருப்போம். நினைச்சு உக்காரு, அவ்வளவுதான். உன் தோலை நீ பாரு, கண்ணை மூடி. இது வரைக்கும் வெளியில தானே கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்த, இப்ப கண்ணை மூடி உன் தோலை பாரு. புறத்தை பார்த்த கண்ணை திறந்து புறத்தை பார்த்த உன் தோலை, இப்ப கண்ணை மூடி உன் உடம்புல இருக்க தோலை பாரு, கண்ணை மூடி பாரு. கஷ்டமா? இப்படி ஒவ்வொரு புலன்கள் மேலையும் உன் நாக்கப்பாரு. பாரு என்பது மனக்கண்ணால, அகத்தை பார்த்தது புறத்தை பார்க்கறது, அதுதான் தவம். அப்ப இந்த ஒரு புலனடக்கம் இருந்தால் ஒழிய நம்மளிடம் நல்லொழுக்கம் வராது. அப்ப அவன்தான் நானாக வந்திருக்கேன் என்ற அந்த இறை உணர்வு, முதல்ல உள்ளுணர்வு வராது. உள்ளுணர்வு வந்தாதான் நானாக இறைநிலை வந்திருக்கணும். அப்புறம்தான் இறை உணர்வு என்பது எல்லா உயிரினங்களும் வந்திருக்கிறதுன்றது என்னால உணர முடியும். அப்ப இந்த உணர்வுகள்லாம் எனக்கு வரணும் என்றால் நல்லொழுக்கம் வேண்டும். இந்த நல்லொழுக்கத்திற்கு முதல்ல புலனடக்கம் வேண்டும். இந்த புலனடக்கத்துக்காக ஆசான் அருள் தந்தை கொடுத்தது பஞ்ச இந்திரிய தவம். அப்பர் சொல்றாரு, வாய்த்தது நமக்கு ஈதோர் பிறவி மதித்திடு மீன். இந்த பிறவிதான்டா உன்னால பண்ண முடியும், வேற எப்பயும் முடியாது. நீ ஒரு புண்ணிய காரியம் செய்து உனக்கு புண்ணியத்தை செய்திக்கணும்னா கூட இந்த மனிதனாலதான் முடியும். நாளைக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு போய் செய்ய முடியாது இல்லையா? போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, அடுத்தா எப்ப எந்திரிப்போன்னு தெரியாது. அப்ப அந்த வாழும் கொஞ்ச காலத்துக்குள்ள உன்னுடைய சொந்த முயற்சி, வசிஷ்டர் சொன்ன மாதிரி உன்னுடைய சொந்த முயற்சியை நீ தவறாமல் மேற்கொண்டால் கட்டாயம் அவன்தான் நானாக வந்திருக்கிறேன் என்ற உணர்வை நீ அடைவாய். வாழ்த்தது நமக்கு ஈதோர் பிறவி என்கிறார் அப்பர். மதித்திடுமின், அதை மதிச்சு ஒழுகு. அவ்வளோ பிறவில நீ வந்திருக்கிற, அதை மதிச்சு ஒழுகு அப்படிங்கிறது. இன்னும் அதுக்காக கொடுத்ததுதான் இந்த ஒரு நல்லொழுக்கம் நம்ம கிட்ட வரணும், நமக்குள்ள இருக்க இறையை உணர்வதற்காக தான், நல்லொழுக்கமாக நம்ம கிட்ட வர்றதுக்காக தான் எல்லாமே பக்தி மார்க்கம் எல்லாமே வந்தது. ஏதோ குழந்தைல எல்லாம் கையை பிடிச்சி ஆடு எழுத கொடுப்பாங்க. ஏ ஃபார் எலிஃபன்ட், பி ஃபார் எல்லாம் சொன்னாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு விவசாயி கூட அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, நல்லொழுக்கம் வர்றதுக்கு. அப்ப இன்னும் பக்தியில இருந்து இன்னும் உள்ளுணர்வு, அந்த ஆத்ம விசாரம் தவம் பண்ணணும். மனாட சூழலை குறைச்சியே ஆகணும்.
குறைத்தால் ஒழிய நமக்குள்ள இருக்க இறைநிலையை நம்மளால உணரவே முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணாரோ, மேசையை தலைக்கீழ உள்ள இருக்க அந்த மேசையில இருக்க டிராவ்ல இருக்கிறதெல்லாம் கொட்டி தத்துவம் மசி, ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது தத்துவ மசின்னு சொல்றாங்க. அவன்தான் நானாக, நீயே அதுவாக இருக்கிறாய் என்பதை உணரணும் என்பது கேட்டால், நமக்கு புலனடக்கம் என்பது மிக மிக அவசியம் என்று கூறி, அந்த புலனடக்கத்திற்காக தான் ஆசான் அருட்தந்தை நமக்கு கொடுத்த தவமுறைகளையும் சச்சோதனைகளையும் நாம பின்பற்றி, நாமே அவனாக வந்திருக்கும், அவன் யார், நான் தான் என்பதை விரைவில் நம்மால் உணர முடியும். வேற பெரிய விஷயமே எதையும் பண்ண வேண்டாம். நம் புலன்கள் மேல அப்பப்போ மனசு வைக்க வைக்க நமக்குள்ள ஆத்ம விசாரம் தானா நடக்கும். அது நடக்கும் போது அவன்தான் நானாக வந்திருக்கிறேன் என்ற அந்த பரம இறை ரகசியத்தை நம்மால் உணர முடியும் என்று சொல்லி, வாரியார் சொன்ன கடைசி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இதோட இந்த சிந்தனை வாரியார் சொல்றார், நான் இந்த ஆன்மீகத்திற்கு தத்துவங்களை போதித்து இவ்வளவு வருடங்கள் ஆகிறது. பக்தி பெருகி கொண்டேதான் இருக்கிறது. பக்தி பெருகுச்சுன்னா அங்க ஒழுக்கம் இருக்கணுமா இல்லையா? பக்தி பெருகுச்சுன்னா அங்க ஒழுக்கம் வரணுமா இல்லையா? பக்தி பெருகி கொண்டேதான் இருக்கிறதா, கோயில் குளத்துல எல்லாம் கூட்டம் கூட்டம் அலையாக வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எவரிடமும் நல்லொழுக்கம் வளரவில்லை. என்ன காரணம்? வாரியார் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. இவ்வளவு வருஷமா நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன், பக்தியில இருந்து எவ்வளவு சொல்றேன், கூட்டமும் வளாலையா இருக்கு, ஆனா ஒவ்வொருடமும் நல்லொழுக்கம் வரவில்லையே. காரணம், புறத்தே மனம் சென்று கொண்டிருந்தால் மனிதன் திருப்பி திருப்பி புகழ் அதிகாரம் புலனின்பத்துலதான் அவன் சிக்கி கொண்டிருப்பானே தவிர, அந்த மனதை அகத்தே திருப்பினால்தான் அவன் தான் நான் என்ற உயிருணர்வான இறை உணர்வை அவனால் அடைய முடியும். அப்பதான் நல்லொழுக்கமான ஒரு வாழ்க்கை அவனும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்க கூட இந்த உலகம் முடியும். அப்போதுதான் ஏற்படும். அப்போ இந்த மனதை அகத்துக்குள்ள திருப்பினால்தான் இந்த ஒரு நல்மாற்றங்கள். அதுக்குதான் ஆசான் அருட்தந்தை அவர்கள் தவமுறைகளும் சரி, நம்ம கொடுத்த பயிற்சி முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவன் தான் நீயா வந்திருக்க, அவன் தான் நான் தான், அவனைத்தான் நான் என்பதை உணர்வதற்கான நம்ம கொடுத்த பயிற்சி முறைகள் தான் என்று கூறி, அந்த பயிற்சி முறைகளை முறையாக பின்பற்றி எண்ணத்தை ஆராய்ச்சியிலே வைத்திருந்தால் அவனே தான் நான் என்பதை விரைவில் நம்மால் உணர முடியும், அறிய முடியும் என்று சொல்லி, இந்த வாய்ப்புக்கு இறைநிலைக்கு குருவுக்கும் பொறுமையா கேட்டவங்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். மஞ்சுளாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றிம்மா. சென்னை வரும்போது கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்பீச் ரொம்ப எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்தது. அவனேதான் நான், அத நீங்க நல்லா ஒரு எல்லா உணர்த்திய. ஆனா நாங்க மாறணுமான்னு தெரியல. ஆன்ம விசாரம்னா என்னம்மா? விசாரம் ஒண்ணு. ரெண்டாவதுமா, மனித இந்த விதத்தை சொல்றீங்களா, இல்ல இன்னைக்கு இருக்க தாவரங்கள் இதெல்லாம் ஓகே எங்கெங்கேயும் இருக்கலாம், உலகம் 9 லட்சம் கேல அது பரிமாணம் அடைஞ்ச வளர்ச்சியை சொல்றீங்களா, இல்ல இப்ப இருக்காங்களாம்? நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மஞ்சுளா லைன்ல இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க பேசுனது பாதி விட்டு விட்டுதான் கேட்டது, ஆனா கேட்ட உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரு.
அதாவது ஆத்ம அம்மா விசாரம் வீடியோ ஆன் என்பது பண்ணிக்கங்கம்மா, மனதை மன்னிக்கவும்மா அம்மா. நான் பண்ணிட்டேன்பா, வீடியோ ஆன் வீடியோ ஆன் பண்ணி பண்ணிட்டீங்களா? நான் வரலமா சரி சரி, வரல. வரல அதான். நான் பண்ணிட்டேன்மா. சரி, இப்ப வந்துருச்சுமா, பேசலாமா. ஆத்ம விசாரம் என்பது மனம் புறநோக்கில இனிமேல் அகநோக்கி திருப்பும் பொழுதுதான் நம்ம ஒரு நல்லொழுக்கப்படி வாழ்றோமா இல்லையான்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறது. அதுதான் அகத்தாய்வா சாமிச்சு கொடுத்தாரு. ரெண்டாவது, நம்மள விசாரம் பண்ணணும். வெளியில தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லார பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாரையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மள விசாரிச்சுக்கிட்டு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையான்றதுதான் நம்ம இப்ப பாக்குறதுதான் ஆத்ம விசாரம். எல்லாரும் விசாரிச்சு எல்லாரோட நம்ம செஞ்சது இல்லாம எல்லாரோட பதிவுகளையும் வேற நம்ம நிறைய சேர்த்திருக்கோன்றதுதான். இப்ப நம்மளை மட்டும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்மளோட ஆத்மாவை விசாரம் பண்ணி நம்மள எப்படி ஒரு நல்ல ஒழுக்கமா நம்மள வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நம்மளை பத்தி அறிஞ்சிக்கிறது தான் ஆத்ம விசாரம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிறவிகள் சொன்னது இப்ப இருக்கிறது. அதாவது இதுல பாதி ஒரு ஒரு யுகத்துல ஒண்ணு அழிஞ்சு போயிருந்திருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளவு உயிரினங்கள்லாம் இப்போ நிறைய உயிரோட இல்லதானே. ஜுராசிக் பார்க் அந்த இதுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல எல்லாம் யாடிய கூட சொல்லுவாங்க அது முதல்ல வந்தது. இதுவே இல்லைன்னா அது இன்னும் இருக்காதுதான். அப்போ இது மாதிரி நிறைய உயிரினங்கள், ஆனா அவர் படைச்சது இவ்வளவும். இதுல பாதி ஒரு ஒரு யுகங்கள் கடந்து வரும்போது ஒவ்வொன்றும் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் படைச்சது, அவர் காத்தது உண்மை. அதுல மனித இனமும் ஒரு 9 லட்சம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. நம்மளே முதல்ல மனித குலம் தோன்றும் போது இந்த தோற்றம் இருக்க வேற, இப்ப இருக்க தோற்றம் வேற தானே. எப்படிலாம் இருந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு இதுல ஒண்ணு அழிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் படைச்சது உண்மை. அதை காத்து வழி நடத்தினதுலாம் இறையாற்றலோட நம்ம பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது அந்த இரையாற்றலோட அருமையை நமக்கு புரிய வச்சது ஆசான அருள் தந்தை அவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை பத்தி படிக்கும் போதெல்லாம். அப்பா அப்ப அது எவ்வளவு வேலை செஞ்சிருக்கும், அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும், எவ்வளவு சக்தி இருக்கும். அப்ப அது ஒரு துளினா அப்ப எனக்குள்ள மேல நான் போட்டதுதான் சரியில்லை. அதை கிளியர் பண்ணனாக்கா நான் அடையிறதும் உணர்றதும் ரொம்ப ஈஸின்ற போது அதுக்கு சாமி கொடுத்த தவமுறைகள்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு அவனே நானாக வந்திருக்கேன்ற உணர்றதுக்கு சாமி நம்ம கொடுத்த பயிற்சி முறைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா கொடுத்திருக்கிறாரு. சாமிஜி மாதிரி எல்லாம் கிரேட். அதை விட ஒரு பெரிய வார்த்தை எதுனாலும் எல்லாமே சாமிஜிக்கு தப்பும் தான். அதனால இப்பிறவியில நாம அடையிறதுக்கான சாமியோட பயிற்சியை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா அந்த உணர்வுக்கு வந்துருவோம். நம்மள மதிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம உடல் உறுப்புகள்ல இருக்கிறத ஒவ்வொன்றா. ஏன்னா இப்ப நம்ம மாறிட்டு வரும்ன்றது உண்மைதான். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட என்ன ஆகுது, ஐயோ இந்த உறுப்பு இவ்வளவு கஷ்டப்படுது, இது கஷ்டப்படுறதுக்கான ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். கண்ணு இருட்டும், மயக்கம் வராம இருக்கும், படுது. அப்ப அடுத்த வேலையை நம்ம எப்படி சாப்பிடணும்ன்ற ஒரு அறிவின் தெளிவுக்கு வந்திருக்கிறோம்னாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உயிர் உணர்வுகளாக வந்துகிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். இவ்வளவு ஈஸியா நமக்கு அப்படி வர வச்சது ஆசான் அருள் தந்தையோட பயிற்சி முறைகள் தான். இந்த 2 கொஸ்டின் தான் எனக்கு நல்லா கேட்டது. வேற என்ன கேட்டீங்கன்றது சரியா கிளியரா அப்ப கேட்கல. ஆத்ம விசாரமும் கிருபாநித்யம்மா, உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. இது மட்டும் தான் கேட்டேன். ஓகேமா, ஓகேமா. அம்மா வாழ்க வளமுடன். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு போல. இது மட்டும் தான் நான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்தி சரவணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஆனந்தி சரவணன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. திருவண்ணாமலையில இருந்து ஆனந்தி சரவணன். ஆமாம்மா, ரொம்ப சிறப்பான இருந்ததுமா. உங்களுடைய இது பார்த்துதான் பிளேயர் பார்த்துட்டு உள்ள வந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அந்த இறைவன்றது கண்ணதாசன் ஒரு இதுல சொல்வார் பாருங்க, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வினில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க கருத்துக்கள்லாம் உங்கள் கடவுளை பத்தி சொன்ன கருத்துக்கள்லாம் அவனேதான்ன்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா.
சொல்றதுக்கு தான் வந்தேன். கண்டிப்பா வாழ்க கண்டிப்பா வளமுடன். அங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் உமையாள் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. பேசலாங்கம்மா. ஆமா ஆமா, இறைவனை நம்ம உணர்றோம்னா உள்நோக்கியே பார்த்தா அது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அது எப்படிம்மா நம்ம உணர முடியும்? இறைவன் நம்ம உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காரு. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாங்கம்மா? அம்மா உங்க வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் பாருங்க. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா. இப்ப அகத்தாய்வு நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? அகத்தாய்வு பண்ணும்போது நீங்க என்ன உணர்ந்தீங்க? நமக்குள்ள இருக்கிறதான் உணர்ந்திருப்பீங்க நீங்க. நம்ம கிட்ட இவ்வளவு கோவம் இருக்குது, நம்ம கிட்ட இவ்வளவு எண்ணங்கள் சரியில்லை, நம்ம கிட்ட இவ்வளவு கவலை இருக்குது, இவ்வளவு பெரிய பேராசையெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் என்றதை முதல்ல உணர்ந்திருப்பீங்க நீங்க. அப்போ இது எல்லாம் உணரும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்கலீங்கம்மா. அப்படி அறியும் பொழுது அது இப்ப நான் ஸ்பீச் எப்போ சொன்னேன், எல்லாமே மண்டலங்கள் மூலகங்கள்ல இருந்து டிஷ்யூ எல்லாமே பருவுடல் வரைக்கும் எப்படி உருவாகி இருக்குன்றது. அப்ப அது உள்ள இருக்கிற ஒவ்வொன்றுத்துலயும் உள்ள இருக்க இரையாற்றல நம்மளால அந்த ஒழுங்கு அமைப்பையே நம்ம உணர ஆரம்பிக்கும் போது அதை எப்படி பர்ஃபெக்டா எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம் பாருங்க. அப்ப எப்படி அப்படி ஒரு ஒழுக்கத்தை வாழ்வோம்னா அதுல இருக்க இறைய நம்ம உணர ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் அப்படி உணரும் போது எல்லாத்துக்குள்ளயும் இறை ஆட்டுவிக்கிறதையும் அதை ஆடி நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதையும் நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்க தேவையில்லாததை நீக்கினால் ஒழிய அதை அறியவே முடியாது. ஆனா அது நம்ம கிட்ட வருது. ஃபங்க்ஷனுக்கே போனா கூட ஏதாவது நிறைய வச்சா கூட எவ்வளவு பெரிய டேஸ்டா ஆனதை கூட வெய்யும், இது வேண்டாம் அது வேண்டாம் அது எது தேவையோ. ஏன்னா என்னுடைய உள்ளுறுப்பு என்னுடைய எனக்கு அறிவாக ஏற்பட்டிருக்க இந்த உறுப்பு வந்து அதை ஜீர்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், இது எதுக்கு நல்லதுன்னு பார்த்து எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வாளர்களாக, ஏன்னா அதுக்குள்ள இருக்க இறை அம்சத்தை புரிஞ்சு கொள்ளவர்களுடையாக உணர்வாளர்களாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரும். அப்படி வரும்போது நாமளே அவன் தான் வந்திருக்கணும்ன்ற முழு இறை உணர்வு பெற்றவர்களாக நாம கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும், வந்துடுவோம். அந்த நம்பிக்கையோடய இருந்தேன். நம்பிக்கையில கூட இல்ல. சாமி சொன்னாரு இந்த ஸ்பீச்லயே சொல்லியிருப்பாங்க, ஒரு அவநம்பிக்கை தொங்கி நிக்குதுன்ட்டு. அது நம்ம ஆத்ம விசாரம் பண்ண அவன் தான் நாமன்ற அந்த உண்மை நிலைக்கு நம்ம வந்துருவோம். வாழ்க வளம். ரொம்ப தெளிவான விளக்கமா, ரொம்ப சிறப்புமா, மகிழ்ச்சிமாவா, நன்றிமா. வாழ்க வளம். சின்ன விஷயம் தான், ஆனா உணவுல இருந்துதான் வரணும். சிறப்புமா சிறப்புமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப அருமையான ஒரு நானே இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு என்னன்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க இறைவனை உணர்ந்து கொண்டா நம்மளை உணர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்மளை உணர்ந்தால்தான் இறைவனையும் உணர முடியும்ன்ற. நம்மளை உணர்ந்தால்தான் இறைவன் உணர முடியும் சொன்னீங்க. உணர முடியும். இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்கய்யா, சரியா கேக்கலீங்கய்யா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கிளியரான இடத்துல நின்னு பேசுங்கய்யா. நீங்க அம்மா சொன்னாங்க, குரு வந்து அடைந்தால் நம் இறை அடைவதற்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குருவை உணர்ந்து கொண்டால் குருவின் வழியாக இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். குருவோட வழியை பின்பற்றினால் கட்டாயம் இறை உணர்வு பெறலாம். இறை உணர்வை பெறுவதற்காக
நம்மளை வழிநடத்த வந்தவர்கள் தான் குருமார்கள். அதனால குருவின் வழியை குருவை வணங்கணும்லாம் இல்ல, குருவின் வழியை பின்பற்றுவதே குருக்கு உண்மையான சீடர்கள். அவ்வழியை பின்பற்றினால் இறை உணர்வை நம்ம பெறலாம். பெரிய பெரிய குரு படத்தை வச்சு அவரை வணங்குறதுக்கு அவருக்கு பெருமை சேர்க்காது. அவரோட வழியை பின்பற்றும் போதுதான் அவருக்கு ஒரு உண்மையான சீடனாக இருக்கும் போது அவர் வழியை பின்பற்றினா நம்ம இறை உணர்வு பெறும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு சீடன் குருவுக்கு செய்ய வேண்டிய தொண்டு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி அம்மா. இப்ப வேதாந்தம் சித்தாந்தம் அப்படி இருக்கு இல்லைங்க அம்மா? வேதாந்தம் சித்தாந்தம் ஒரே கருத்துக்கள், இறைவனை பற்றிய கருத்துக்கள் அப்படிங்கிறது தான், அது இறைவனுக்கான பாதை தான் அப்படின்னாலும் அதுக்கு இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நீங்க என்னம்மா சொல்றீங்க? வேதாந்தம் சித்தாந்தம். அம்மா, ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள்னா அவங்க கும்புற அந்த சாமியிலதான் வேறுபாடு இருக்கே தவிர கருத்துக்கள்ல எந்த வேறுபாடும் இருக்காதுமா. மூலம் ஒன்றுதான் அப்படின்றதுல உள்ள கருத்துக்கள்ல எந்த வேறுபாடுமே இருக்காது. அது அவங்க சிலை வழிபாட்டுல கும்பிட்ட விதங்கள்ல மட்டும்தான் வேறுபாடு இருக்கு. ஆனா தத்துவங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அதுதான் ஒவ்வொன்னா நமக்கு குரான்ல சொன்னதுல இருந்து பைபிள்ல சொன்னதுல இருந்து எல்லாமே எல்லாரும் சொன்ன நிர்வாண சதங்கம் ஆதிசங்கர் சொன்னது வரைக்கும் எல்லாமே அவங்க அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இறைவனை தான் கும்பிட்டு, ஆதிசங்கரை பார்த்தா காமாட்சியை வச்சு கும்பிட்டு இருந்திருப்பாரு. இப்படி அவங்கவுங்க ஒரு சிலை வழிபாட்டுல அவங்கவுங்க கும்பிட்டு வந்த இதுலதான் வேறுபாடு இருக்கே தவிர சொன்ன விதம், இறைநிலையை பற்றி சொன்ன தத்துவங்கள் எல்லாம் ஒன்றே தான், ஆசான் அருள் தந்தை சொன்னது வரைக்கும். ஓ, சரி சரி சரி. ஓகேம்மா ஓகேம்மா. சிறப்பாம்மா சிறப்பாம்மா. நன்றியம்மா நன்றியம்மா. வைணவத்துல இருக்கவங்க ஒரு சாமியை கும்பிட்டாங்க, சைவத்துல இருக்கவங்க ஒரு சாமியை கும்பிட்டாங்க. இப்படி உருவ வழிபாட்டுலதான் வேற்றுமை. ஆனா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான். ஓ, சரி சரி. அது சமயமா வந்தப்ப வேறு வேறு விதமா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால அது நமக்கு வேறு விதமா. சமயங்கள் மதங்கள் இது எல்லாமே எதுக்காகனா, உனக்கு எந்த வழி ஈஸியோ நீ அதை பின்பற்றி போய் அந்த வழி அந்த நல்லொழுக்கத்தை வாங்கி அவன் தான் நீதான் வந்திருக்கிறன்ற அந்த மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்ததுதான். முன்னோர்கள் யாரும் தப்பா இதெல்லாம் படைக்காம இருந்தாலே நம்ம உணர்ந்திருப்போம்ல, இதனாலதான் இவ்வளவு சண்டைகள் வருது, அரியம் வேற ஹரன் வேற அப்படி இப்படின்னு சண்டைகள் வந்துன்னு சொல்லலாம். ஆனா அது அப்படி அர்த்தமாகாது. உனக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணி, உனக்கு இந்த சாமி கும்பிட்டுட்டு போய் அந்த வழியில போய் நீ உணர்றது ஈஸினா நீ அப்படி போகலாம், இல்ல இப்படி கும்பிட்டு போனா. அதுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த வேதாந்தம் சித்தாந்தம் அதுக்கப்புறம் மதங்கள் எல்லாம். ஆனா எல்லாமே மனித இனம்ன்றது ஒண்ணு, தத்துவங்கள் எல்லாம் ஒன்னாதான் சொல்லி இருக்கிறாங்கன்றத ஒன்னதான் விட்டுட்டாங்க. அந்தந்த உருவ வழிபாட ஃபாலோ பண்ணி போயிட்டனால்தான் பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா எல்லாம் ஒரே விஷயம். சரி சரி சரி. சிறப்பாம்மா சிறப்பாம்மா. நன்றி அம்மா நன்றி அம்மா. ஆமா, இதோடு நிறைவு செய்துக்கலாங்களா அம்மா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே